தமிழ் திரைப்பட உலகிலே என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் இவர்களின் நகைச்சுவை காட்சிகளுக்கு இன்றளவும் மரியாதையும் வரவேற்பும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு படத்திலே என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் தோன்றுகிறாள் என்றால் அங்கே நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லை. சிரித்து சிரித்து நமக்கு வயிறெல்லாம் வழி கண்டுடும். 2 பேரும் கணவன் மனைவிகள். திரைப்படத்திலும் கணவன் மனைவியாக தான் நடிப்பார்கள். ஆனால் ஒரு திரைப்படத்திலே நகைச்சுவை காட்சியில் இருவரும் தோன்றுகிறார்கள் என்றால் அதிலே ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவையாக சொல்லிவிடுவார் என்.எஸ். கிருஷ்ணன். அதுதான் என்.எஸ். கிருஷ்ணனோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பதிவில் என்ன சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்ல போகிறாரு? பெண்கள் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். அதை எப்படி சொல்லியிருக்காருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த திரைப்படத்திலே கணவன் மனைவியாக என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் நடித்திருப்பார்கள். அப்போ வெளியிலிருந்து சார் 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 போஸ் என்று ஒரு குரல் கேட்கும். டி.ஏ. மதுரம் அவர்கள் வெளியில் வருவார். போஸ்ட்மேன் அவர்களிடம் நீங்கள் தானே தெய்வநாயகி அம்மா என்று கேட்பார். அந்த அம்மா ஆமாம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு 25 ரூபாய் வந்திருக்கிறது. பணமா? எனக்கு யார் பணம் அமைச்சிருக்காங்க அப்படின்னோடனே அந்த போஸ்ட்மேன் மணியாடரை பார்த்துட்டு மதுரையிலேருந்து யாரோ மீனாட்சி அம்மாவா அமைச்சிருக்காங்க அப்படின்னோடனே மீனாட்சி அம்மாவா அது யார் அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மா. எனக்கு எப்படிம்மா அதெல்லாம் தெரியும்? சரி சரி இந்தாங்க, இதில் இங்கே ஒரு கையெழுத்து இங்கே ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்மை கொடுப்பார். அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்களே. அப்படியா? கையெழுத்து போட தெரியாதா? சரி அப்படின்னா இங்கே ஒரு ரேகை இங்கே ஒரு ரேகை வைங்க என்று அந்த மணி ஆர்டர் ஃபார்மை அந்த அம்மாட்ட கொடுத்தனே அந்த அம்மா வந்து உள்ளே எடுத்துன்னு போய்ட்டு மணி ஆர்டர் ஃபார்மை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்தனே அந்த போஸ்ட்மேன் 25 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நம்ம மணி ஆர்டர் ஃபார்மில் கீழே எழுதுவோம் இல்லையா, நல்ல மாதிரி அவள் பணம் அமைச்சிருக்கேன் பெற்றிருக்கேன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த பகுதியை கழிச்சு அந்த அம்மாட்ட கொடுப்பாங்க. அந்த அம்மா அதை பார்த்துட்டு இதில் என்னங்க எழுதியிருக்கு அப்படிம்பாங்க. அவன் அந்த கீழ்ச்ச பகுதியை வாங்கி போஸ்ட்மேன் பார்த்துட்டு அன்புள்ள தெய்வநாயகி அம்மாவுக்கு உங்கள் உதவியால் படித்து நல்ல உத்தியோகமும் கிடைத்தது. என் முதல் மாத சம்பளத்திலிருந்து உங்களுக்கு 25 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஓஹோ அப்படியா? அப்புறம் அப்படிம்பாங்க. இத்துடன் கிஸ்ஸையும் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு படிப்பார் போஸ்ட்மேன். உடனே சரி கொடுங்கம்பாங்க. உடனே அந்த மணி ஆர்டர் அந்த ரசீது கீழ்ச்ச ரசீதை படித்தார் இல்லையா, அதை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போஸ்ட்மேன் அப்படி போகும்போது இங்கே வாயா கிஸ்ஸு எங்கே அதை கொடும்பாங்க. என்ன கிஸ்ஸா நான் கொடுக்க முடியாது மாமா. ஏன்பா பணமும் அமைச்சிருக்கேன் கிஸ்ஸையும் அமைச்சிருக்கேங்கிறாங்க, நீ என்ன கிஸ்ஸை கொடுக்காம பணத்தை கொடுத்துட்டு நீ மட்டும் போகிற, கிஸ்ஸை கொடு அப்படிம்பாங்க. அம்மா அதெல்லாம் நான் கொடுக்க முடியாதுன்ட்டு அந்த போஸ்ட்மேன் பதறி அடித்து ஓடி போடுவான். உடனே இந்த அம்மா உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து என்னங்க அப்படிம்பாங்க. என்.எஸ். கிருஷ்ணா பேப்பர் படிச்சுன்னு அப்படியே வருவார். இந்த போஸ்ட்மேன் கிஸ்ஸை கொடுக்காமல் போயிட்டாருங்க அப்படின்பா. உடனே என்.எஸ். கிருஷ்ணா பேப்பரை விளக்கிட்டு சுதாரிச்சு திகச்சு போய் என்ன கிஸ்ஸா அப்படி ஆமாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசீதை கொடுப்பா. என்னென்னு இதோட மீனாட்சி இத்துடன் கிஸ்ஸை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு படிப்பார். படிச்சுட்டு சிரிப்பார். கிடந்து சிரித்தோடனே இந்த அம்மா என்னங்க சிரிக்கிறீங்க அப்படிம்பாங்க. இதுக்கு தான் பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறது. உனக்கு படிப்பறிவும் இல்லை, பட்னக்கரையில் எப்படி பழகிறதுன்னு தெரியல, கிஸ்ஸுன்னா முத்தம் அப்படிம்பார் இவர். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே பக்கம் சாக்காடு என்னங்க அப்படின்னு பார்த்தீர்களா. என்.எஸ். கிருஷ்ணன் எப்படி பெண்கள் படித்திருக்க வேண்டும் என்பதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. அதுதாங்க என்.எஸ். கிருஷ்ணன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் இதேமாரி வேறு ஒரு நகைச்சுவை காட்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் வெங்கட்ரமணி.